காந்தி சாலை சந்திப்பு அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதியது. இளைஞர் தூக்கி எறியப்பட்டு தலையில் பலத்த காயங்களுடன் கீழே விழுந்தார். சர்ஜரி ஆரம்பிச்சிட்டாங்க சார். எல்லா டாக்டர்ஸும் அங்கே தான் இருக்காங்க. சரி, ஓகே. டாக்டர் என்ன கேஸ்? ஆக்சிடென்ட் கேஸ் டாக்டர். யார் மணி அட்டெண்டரா? வெல்ல நில்லு. ப்ளீடிங் அதிகமா இருக்கு. சிவியர் ஹெட் இன்ஜுரி வேற இருக்கு. சரி, உடனே போய் ஓடிலாம் அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க அந்த கேஸ் அசஸ் பண்ணுவோம். மற்ற டாக்டர்ஸ்லாம் பிஸியா இருக்காங்க. உடனே நர்ஸ் கிட்ட சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் உடனே வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா, அம்மா பாக்குறேம்மா. நான் பாக்குறேன். டாக்டர் தான் இல்ல, பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டேன். டாக்டர் டாக்டர் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய பட்டுச்சு டாக்டர். வந்து பாருங்க. கண்ணு கட்டுங்க. பிஜி பேஷண்ட் கூப்பிட்டு போய் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண கூப்பிட்டு என்ன பண்ணணும் ப்ரொசீஜர்லாம் பண்ணி வைங்க. ஒரு ரெட் ஜோன்ல ஒரு கேஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் என்னால் வர முடியும். அதனால என்ன பண்ணணும் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு அப்டேட் பண்ண மாட்டேன். டாக்டர் எங்க போறீங்க? சார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு சார் ரெட் ஜோன்ல. அதனால அங்கே போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன், வந்து பார்க்குறேன். இதோட பெரிய இம்பார்ட்டன்ட் கேஸ் முதல்ல வந்து என் பொண்ணுக்கு பாருங்க டாக்டர். சார், எல்லோ ஜோன் பேஷண்ட், நீங்க ரெட் ஜோன் பேஷண்ட். நான் ரெட் ஜோன் பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் அட்மாஸ்கேர் பண்ணணும். அவங்க பொண்ணை பார்க்கலன்னு சொல்லு சார். நான் வந்து பிஜி அனுப்பிச்சிருக்கேன், அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்க, ஸ்டேபிளா தான் இருக்காங்க. பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன டாக்டர், நான் இவ்வளவு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன சொல்லி ரெட் ஜோன் பேசிட்டீங்க. வந்து முதல்ல பொண்ணு பாருங்க வாயா. சார், புரிஞ்சுக்கோங்க, ரெட் ஜோன் பேஷண்ட் அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க. நாங்க போய் பார்க்கணும் என்னன்னு. உங்க பொண்ணை வந்து நான் சேஃபா தான் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதனால ஒரு டென்ஷனும் ஆகாம போய் உட்காருங்க. டாக்டர் நீங்க பாருங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, புரியுதா? நான் பேசினா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஒழுங்கா வந்து என் பொண்ணுக்கு இப்ப பார்க்க முடியுமா முடியாதா? புரிஞ்சுக்கோங்க சார், நான் அவங்க போய் பார்க்கணும். அவங்க பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அந்த நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்க பொண்ணு பேஷண்ட் ட்ரீட் பண்ணலன்னு சொல்ல சார், நான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்க ஒரி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, போய் உட்காருங்க. சரியா? அப்படியா? நீ போறியா? நீ போறியா? சரி போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேலை சரியா பாரு. நீ போ சார். நீங்க என்ன பண்றேன்னு தெரியும், சரியா? நீங்க இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் போய் அந்த பேசி முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அப்படிங்களா? சரி போ, போயா போ. ஹலோண்ணா. இல்லண்ணா, பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஜெயிச்சுல டாக்டர் தேவை பண்ணிட்டான். பாத்தீங்களா? அப்படிங்களா? ஓகேண்ணா. பேர் மட்டும் சொல்லு. இந்த டாக்டர் போன ஆளையே காணுமே. என்னாச்சு? பட்டான். அவன் என்ன பண்ணியா அவன் இன்னைக்கு பார்த்துட்டே இருக்க ஆளையே காணும். சொல்ல உள்ள போய் போட்டுலாம் வரட்டும், பார்த்து பொறுமையா உள்ளே போய் போட்டலாம். பொறுமையா பார்த்து வேற வந்துட்டேன். கண்டிப்பா போறேன் இன்னைக்கு.
என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படாதீங்க, என்னாச்சு? சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. உங்க பையன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்சர்வேஷன்ல வச்சுக்கோ 24 hours. கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கா. நான் வேற சிங்கிள் பேரண்ட். நீங்க கடவுள் மாதிரி வந்து என் குடும்பத்தையே காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போய் உட்காருங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்க பையன் நல்லா இருக்கான், நீங்க அப்புறமா போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க நல்லா இருக்கும். சரிங்க. பிஜி, நீங்க பொண்ணு பார்க்க சொன்ன என்னை பார்த்துட்டீங்க, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி வச்சோம். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணியாச்சு சார். எக்ஸ்ரேல 16 ஃப்ராக்சர் மட்டும் இருக்கு. பிஓபி பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சா? சரி, நான் ஒரு டைம் பார்க்குறேன் சார். உங்க பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். சார் சார் வந்துட்டாங்க. சரி, இருடா, எடுத்து. சார், உங்க பொண்ணை பார்த்தாச்சு. கையில மட்டும் சின்ன ஃப்ராக்சர் இருந்துச்சு, அவன் கட்டு போட்டு சரி பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இருக்காங்க, போய் பாருங்க. ஐயோ டாக்டர், ஏன்னா இவங்க இல்ல என்ன இருடா தம்பி, நான் பேசிக்கிறேன் இரு. டாக்டர், நீங்க இப்போ கிரிட்டிக்கல் கேஸ் பார்த்துட்டு எனக்கு தெரியாது டாக்டர். நான் வரும்போது வேற நீங்க ரெட் ஜோன் எல்லோ ஜோன் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா? அப்போ ரெட் ஜோன்ல தான் முக்கியமான கேஸ்லாம் பார்ப்போம். எனக்கு எதுவுமே தெரியல, நானே எதுவும் பேசிட்டேன். இது மனசு தப்பா இல்லை. இல்லை பரவாயில்ல, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரியா, பேஷண்ட் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க, அதனால போய் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. மற்ற சர்ஜரிஸும் வேற சர்ஜரியில் பிஸியாக இருந்தாங்க, அதனால நான் போக வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் என்னால் வர முடியல. இப்போ பொண்ணை பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Health equity is the state in which everyone has a fair and just opportunity to attain their highest level of health. Achieving this requires ongoing societal efforts to address historical and contemporary injustices and to overcome economic, social and other obstacles to achieve health care. Health cannot be a question of income. It is a fundamental human right.